வாழ்க வளமுடன். இந்த ஆண்டு 26/8/2024 கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி வருது. அதனால் உங்களுக்கு தெரிந்த கிருஷ்ணரை பற்றிய தெரியாத கதை ஒன்றை சொல்லப் போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க வளமுடன். நாளை கழிச்சு கிருஷ்ண ஜெயந்தி இல்லையா? நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தை வச்சு கொண்டாடுறவங்க முதல் நாளும், கோகுலாஷ்டமி திதியை வச்சு கொண்டாடுறவங்க நாளை கழித்து திங்கட்கிழமையும் நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாட போகிறீங்க. நான் நாளை கழித்து மாலையில் தான் கொண்டாட போகிறேன். இப்போது இந்த தேதிகள் நேரங்கள் எல்லாத்தை பற்றி வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு அதை பற்றிலாம் சொல்ல போகிறதில்ல. சுவாமியை எப்படி கும்பிடணும்னு ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறேன். மயிலிறகு வாங்கிக்கோங்க. கிருஷ்ணர் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நீங்கள் அந்த குட்டி கால் உங்கள் வீட்டு வாசல்லேருந்து பூஜை ரூம் வரைக்கும் போடுங்க. கிருஷ்ணர் வந்துடுவார். அவ்வளோதான். அப்புறம் பலகாரங்கள் உங்களுக்கு எப்படி செய்ய முடியுமோ வீட்டில் முடிஞ்ச பலகாரங்களை செய்யுங்க. இல்லை கடையில் வாங்கிக்கோங்க. வெண்ணெய் கண்டிப்பாக வைங்க. வெண்ணெய், பால், தயிர் 3 வச்சுருங்க. இது எல்லாராலையுமே வைக்க முடியும் நம்மளால். மற்றது நீங்கள் உங்கள் தகுதிக்கு ஏற்றாப்புல வாங்கிட்டு வெத்தலை பாக்கு பழம் வாங்கி சுவாமிக்கு அழகாக பூவால் அலங்காரம் பண்ணி கும்பிடுங்க. அவ்வளோதான். இன்றைக்கி நான் உங்களுக்கு கிருஷ்ணரை பற்றி தெரியாத ஒரு அருமையான கதை ஒன்று சொல்ல போகிறேன். எனக்கு கதை சொல்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் உங்களுக்கு கதை சொல்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த கதை என்னென்னு பார்க்கலாமா? ஒரு தடவை தேவலோகத்தில் நாரதர் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்திருக்கார். அவருக்கு யாரையாவது கலாட்டா பண்ணணும்னு தோணிருச்சு. உடனே என்ன பண்ணார்? நேராக ருக்மிணிகிட்ட போகிறாரு. ருக்மிணிகிட்ட போயிட்டு, ருக்மிணி, நாளைக்கு உன்னோட பிறந்த நாள் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஆமாம், நாளைக்கு என்னோடய பிறந்த நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மிணி சொல்கிறான். அப்போது கிருஷ்ணரை நீ நாளைக்கு உன் வீட்லேயே இருக்க சொல்லு, நாளைக்கு ஃபுல்லாக அப்படின்னு சொல்கிறாரு. ருக்மணியும் சரி 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 நான் அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். ஏன்னா கிருஷ்ணர் சத்யபாமா வீட்டில் இருக்கிறார். போய் கூட்டிகிட்டு வர்றதுக்காக போகிறான். போன உடனே அதுக்கு முன்னாடியே நாரதர் என்ன பண்ணுறாரு? ஃபாஸ்ட்டாக சத்யபாமா வீட்டுக்கு போயிட்டார். போயிட்டு அங்கே போய் சத்யபாமா நீ என்ன நாரதரே வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து அப்படிங்கிறான். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். நாளைக்கு ஒரு நல்ல நாள் இல்லையா அப்படிங்கிறாரு. என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, நாளைக்கு உன்னுடைய திருமண நாள் இல்லையா, அதனால் கிருஷ்ணரை உன் கூடயே வச்சுக்கோ, ருக்மிணிகிட்ட அனுப்பிடாத அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் மறைவாக நின்றுட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. நேராக சத்யபாமா என்ன பண்ணுறா? போயிட்டு கிருஷ்ணரை பார்த்து சொல்கிறான், இங்கே பாருங்கள், நாளைக்கு நீங்கள் என் கூட தான் இருக்கணும், நாளைக்கு நம்மளோட திருமண நாள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ருக்மிணி வந்துட்டு கிருஷ்ணர்கிட்ட நாளைக்கு என்னோடய பிறந்த நாள், நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறான். நாரதர் ஏற்படுத்திய இந்த கழகம் எப்படி முடிஞ்சதுன்னு பார்க்கலாமா? நம்ம கிருஷ்ணர் தான் மாய கண்ணனாச்சே. கோபியர்கள் அத்தனை பேர் கூடயுமே தனித்தனியாக பிரிஞ்சு டான்ஸ் ஆடின சூப்பர் ஹீரோவாச்சே. அவர் என்ன பண்ணுறார்? 2 பேர்த்தையும் சிரிச்சுக்கிட்டே நீங்கள் சொல்கிறபடி உங்கள் கூட இருக்கிறேன்னு சொல்லி இரு உருவமாக அங்கேயே இருந்துடுறார். மாயக்கண்ணன் இல்லையா, இருந்துடுறார். நல்லபடியாக நாள் போச்சு. அப்போது திருமண நாளில் நாரதர்கிட்ட கொண்டாடணுமா அப்படின்னு சத்யபாமா கேட்டப்போ நாரதர் சொல்லியிருக்காரு, முதலாக நீயே இந்த நாளை கொண்டாட ஆரம்பியே, அதுக்கப்புறமா மக்கள் எல்லாரும் அதை தன்னோட நல்ல நாளாக நினச்சி கொண்டாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் சொன்னாராம். ஆக முதலாக திருமண நாள் கொண்டாடிய தம்பதியர் கிருஷ்ணரும் சத்யபாமாவும். ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க. டாடா, பாய்.